இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. இன்று மகவதார் அறக்கட்டளையின் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 2 நாள் 1 நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது நான் நமது பிரணாம் சை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், பிரணாம் சை மிகப்பெரிய ஆசிரியர் திரு பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது பிரணாம் சை மகவதார் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது பிரணாம் சை அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது பிரணாம் சை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இப்பொழுது நாம் 6:40 வரை தியான பயிற்சி மேற்கொள்வோம். மேலும் 6:41 முதல் 7 மணி வரை ஆன்மீக ஞானம் சிறப்பு பேச்சாளர் அவர்களின் பேச்சை கேட்டு ரசிப்போம். முதலாவதாக தியான பயிற்சி மேற்கொள்வோம். நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்வாங்குதல், பானா என்றால் மூச்சை வெளியிடுதல், சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்ளுதல். இந்த முறை மிக எளிமையானது. எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. மிகவும் எளிமையான முறையில் நாம் தியான பயிற்சி மேற்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் அறையின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் கண்ணாடியை கழட்டி அருகில் வைத்து விடவும். நீங்கள் வசதியாக உட்கார்ந்தலாம். தரையில் உட்கார்ந்தால் சமணம் போட்டு உட்காரலாம் அல்லது சேரிலோ உட்கார்ந்து கொள்ளலாம். வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். சேரில் உட்கார்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை பிணைத்து உங்கள் தொடையில் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சே உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் குறைத்து உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ் என்று சொல்வார்கள். எண்ணங்கள் குறுக்கிட்டாலும் அந்த எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். உங்கள் மூச்சிலே உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது ஒரு தியானத்திற்கான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்யுங்கள். இன்னும் ஒரு 30 நிமிடம் தியானம் மேற்கொள்வோம். உங்களை கண்களை மூடியே வைத்திருக்கவும். கண்களை திறக்க வேண்டாம் நான் சொல்லும் வரை.
இப்பொழுது இசை இசைக்கப்படும். நீங்கள் இசையை கேட்டுக்கொண்டு தியானம் மேற்கொள்ளவும். சரிதான்.
நண்பர்களே, இன்னும் 1 நிமிடம் உள்ளது நமது தியானத்தை முடிப்பதற்கு. இப்பொழுது உங்களது இரு கைகளையும் உள்ளங்கைகளை தேய்த்துக் கொண்டு உங்கள் கண்களில் மெதுவாக கண்களின் அருகில் கொண்டு சென்று வைத்துக் கொள்ளவும். அந்த உணர்வை நீங்கள் உணருங்கள். கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது பொறுமையாக உங்கள் கைகளை கண்களில் இருந்து எடுத்து கண்களை மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒரு அருமையான தியான பயிற்சியை செய்து முடித்தோம். இந்த தியானம் மிக எளிமையானது. அடுத்த நிகழ்ச்சியாக இன்றைய 2வது நாள் நிகழ்ச்சி ஆன்மீக ஞானம். தலைப்பு தியானத்தின் அறிவியல், தியானத்தின் நன்மைகள் பற்றி நம்மிடம் திரு வி ராஜன் ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள். வி ராஜன் வி ராஜன் திரு வி ராஜன் அவர்களை பற்றி சிறிய குறிப்பு நான் கூறுகிறேன். ராஜு, ராஜன் கிடையாது, ராஜு ஐயா. திரு வி ராஜு ஐயா. ராஜு, திரு வி ராஜு ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் ஏர்போர்ட் இந்திய அரசு நிறுவனத்தில் இந்தியாவில் ஹைதராபாத், கோவா, நியூ டெல்லி, கவுஹாத்தி, விசாகப்பட்டினம், ஜார்க்கண்ட், சென்னையில் பணியாற்றினார். அவர் 2017 ரீஜனல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக ஏர்போர்ட்டில் ஹைதராபாத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். அவர் 2001 முதல் 2017 வரை தியான பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். மேலும் ஐயா அவர்கள் 2020 அந்த ஆண்டு சென்னை ஊரப்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டின் மாடியில் பிரமிட் தியான மையம் கட்டி நிறுவி உள்ளார். அந்த பிரமிட் தியான மையத்தினை நமது மிகப்பெரிய ஆசிரியர் திரு பத்ரிஜி ஐயா அவர்கள் திறந்து வைத்தார்கள்.
அது மிக சிறப்பு வாய்ந்தது. இவர் தன் வாழ்நாள் முழுவதும் தியான பயிற்சி அளிப்பதை குறிக்கோளாக மேற்கொண்டு சேவை ஆற்றி வருகிறார். ஐயா, உங்களை நாங்கள் தியானத்தின் அறிவியல் மற்றும் தியானத்தின் நன்மைகள் பற்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் பேச்சை தொடங்கலாம் ஐயா. அனைவருக்கும் ஆன்மீக காலை வணக்கங்கள். இன்றைக்கு கொடுத்த நம்மளுடைய தியானத்தை தெரிஞ்சுக்கிற தலைப்பு ஆன்மீக விஞ்ஞானம், தியானத்துடைய நன்மைகள். இந்த தலைப்புல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நம்மளுக்கு கொடுத்த இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல வெறும்னே நான் அதனுடைய ஹெட்டிங்ஸ், அதாவது தலைப்பு தான் சொல்ல முடியும் தவிர அதுக்கு மிஞ்சி முழுசா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நான் கூடியமாக்க சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். மாஸ்டர்ஸ், இது எந்த விஷயத்தாவது நம்ம ஆரம்பத்துல இருந்து, அதாவது துவக்கத்துல இருந்து கடைசி வரையும் தெரிஞ்சுக்கணும். அது ஆமூலாகிரம் அப்படின்வாங்க. எல்லா விஷயத்த அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க விரும்புனாக்க அப்படிதான் தெரியணும். ஓகே, ரைட். இது இந்த ஆன்மீக விஞ்ஞானம்னா முதல்ல ஆன்மான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அது தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் நம்ம போகணும். ஆன்மான் என்னன்னாக்கா, ஆன்மா என்னக்கா ஆற்றல், சக்தி, அவ்வளவுதாங்க. அது மிஞ்சி ஒன்றும் கிடையாது. அதாவது எந்த ஈக்கம் வேணும்னாலும் எது வேணும்னாலும் நம்மளுக்கு சக்தி தேவை, ஆற்றல் தேவை. அது இல்லாத வேலை பண்ண முடியாது. இப்போ மின்சார சக்தினால ஃபேன் ஓடுறது, லைட் ஓடுறது இல்லையா? அந்த மாதிரி. அதே மாதிரி மனித உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றல் பேர் தான் ஆன்மா அப்படின்றது. ஓகே, இந்த ஆன்மா செய்யற வேலை என்ன அப்படின்னாக்க, எங்கெங்க இருந்து வருது இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஏன்னா சமயம் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல எதுவும் சொல்ல முடியாது. ஆனாலும் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஓகே, ரைட். இந்த ஆன்மா எங்கெங்க இருந்து வருது அப்படின்னாக்க, முதல்ல இந்த மனித பிறவைகள் இருக்கு இல்லையா நம்ம பூமியில, அந்த மாதிரி அந்த மனித பிறவைகள்ல இருந்து ஆன்மாக்கள் பிறக்கிறது, உடல் எடுத்துக்கிறது. ஆன்மாவுடைய லட்சியம் என்ன? ஆன்மாவுடைய லட்சியம் அனுபவத்தை அடையிறது தான். ஆன்மான என்ன சொன்னேன்? சக்தின்னு சொன்னேன், ஆற்றல் சொன்னேன். சக்தி தானே எந்த வேலையும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கருவி தேவை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்முடைய உடல். எப்படி மின்சார சக்தி ஃபேனுக்குள்ள போனா ஃபேன்ன்றது ஒரு கருவி தானே, காத்து வருமோ, அதே மாதிரி நம்மளுடைய உடல்ன்றது ஒரு கருவி ஆன்மாக்கு. அது மூலியமா தான் அது அனுபவத்தை பெறும். அந்த அனுபவம் பண்ணாக்கா அதுல ஒரு தியானம் வரும் இல்லையா? அந்த தியான சாரம் ஆன்மால போய் பதவி ஆயிடும். ஆனா அந்த அனுபவம் பண்ணும்போது கர்மா, அது சொல்லுவாங்க, அந்த கர்மாவுடைய பலன் மட்டும் உடல் அனுபவிக்கும். இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மாஸ்டர், நான் திருப்பி சொல்றேன், பெரிய சப்ஜெக்ட், தலைப்புகள் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என்னால. ஓகே, ரைட். ஸோ ஆன்மாக்கள் எங்கெங்க எப்படி வரும் இந்த உலகத்துக்கு அப்படின்னாக்க, இந்த படைப்பில பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உலகங்கள் இருக்கு. பூமிக்கு சேர்ந்த உலகங்கள், அது மட்டும் இல்லாத நிறைய உலகங்கள் இருக்கு. எல்லாமே சேர்த்தா விஸ்வம் சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி விஸ்வத்துல மற்ற உலகங்கள்ல இருந்து இந்த பூமிக்கு வரும் ஆன்மாக்கள் பிறவெடுக்கிறதுக்கு. ஏன்னாக்கா இந்த பூமியில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவம், ஒரே பிறவில நம்ம நிறைய அனுபவம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஸ்வத்துல எந்த இடத்துல நீங்க பிறந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பூமியில அவ்வளவு அனுபவம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பூமியில நம்ம பிறவி எடுக்கிறதுக்கு நிறைய ஆன்மாக்கள் எத்தனையோ லோகங்கள்ல இருந்து லைன்ல இருக்கும், காத்துக்கிட்டு இருக்குமா. ஓகே, இப்ப ஆன்மாக்கள் இந்த பூமி மேல பிறக்கிறது அனுபவத்துக்காக தான். ஸோ நம்முடைய மனித பிறகு இந்த பூமியில மனித பிறகு ஏற்கனவே இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஆன்மாக்கள் திருப்பி பிறவை எடுக்கும். ஒண்ணு. இரண்டாவது, எத்தனையோ லோகங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்தந்த லோகங்கள்ல இருந்து பூமி மேல பிறவெடுக்கிறதுக்கு ஆன்மாக்கள் வருது. மூன்றாவது, ஆன்மாவுடைய வளர்ச்சி எப்படி வரும்?
முதல்ல சிருஷ்டி நடந்தது லோகங்கள், அதாவது பூமி, அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு விருஷ சாம்ராஜ்யம், லோக சாம்ராஜ்யம், அதுக்கு உலோக சாம்ராஜ்யம், அப்புறம் விருஷ சாம்ராஜ்யம், அதாவது நம்ம செடிகள் மரங்கள் எல்லாமே சேர்த்து. அதுக்கு பிறகு ஜந்து சாம்ராஜ்யம், அதாவது விலங்குகள் சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகுதான் மனித சாம்ராஜ்யம். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மாவுடைய வளர்ச்சி சிருஷ்டி ஆரம்பத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. அதனால உலோகன்லேருந்து வளர்ச்சி அடைஞ்சு விருஷ சாம்ராஜ்யம் ஆச்சு. விருஷ சாம்ராஜ்யத்திலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு விலங்கு சாம்ராஜ்யம் ஆச்சு. விலங்குனாக்கா நம்ம தண்ணியில போறது, அப்புறம் பூமியில போறது, அப்புறம் காத்துல பறக்கிறது எல்லாமே சேர்த்து. அதுக்கு பிறகு மனிதர்கள். ஸோ இந்த விலங்குகள் சாம்ராஜ்யத்திலேருந்து மனித சாம்ராஜ்யத்துக்கு ஆன்மாக்கள் பிறகு எடுக்கும், உடல் எடுத்துக்கும். இந்த மாதிரி 3 வகைகள். மற்ற லோகங்கள்லேருந்து இந்த பூலோகத்துல ஏற்கனவே இருக்கிற ஆன்மாக்களுடைய சந்தானமா பிறகு எடுக்கிறது. அப்புறம் 3வது நம்ம ஜந்து சாம்ராஜ்யம், அதாவது விலங்கு சாம்ராஜ்யத்திலேருந்து நம்மளுக்கு வருது. விலங்கு சாம்ராஜ்யத்திலேருந்து வர்ற ஆன்மாக்கள் குரூப் சோல்ஸ் அப்படின்னா, அதாவது கும்பலா ஒரு 10-15 ஆன்மாக்களுடைய விலங்குடைய ஆன்மா சேர்ந்து ஒரு 10 மாடுகள், ஒரு உதாரணம் சொல்ற 10 மாடுகளுடைய ஆன்மாக்கள் சேர்ந்து ஒரு மனித ஆன்மாக்கா பிறக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்மாக்கள் இந்த பூ உலகத்துக்கு நம்மளுக்கு அனுபவத்துக்காக பிறக்கிறது. அதனால ஆன்ம ஞானம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அனுபவ விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆன்மாவுடைய வளர்ச்சி நம்ம 3 விதமா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஆன்மீக வளர்ச்சி அனுபவத்துல, 2வது ஆன்மீக வளர்ச்சி உடல் மூலியமா. இங்க உடல்னாக்க ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் நிறைய இருக்கு, 7 உடல்கள் இருக்கு, அது மூலியமா. அப்புறம் 3வது உலகங்கள், நிறைய உலகங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 14 உலகங்கள் இருக்கு. மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7. மேல் உலகங்கள் பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், மகாலோகம், தப்போலோகம், சச்சலோகம் என்று 7 மேல் உலகங்கள். கீழ் உலகங்கள் அத்தல, வித்தல, சுத்தல, மகாத்தல, தலாத்தல, பாத்தாள, இந்த மாதிரி கீழ் உலகங்கள். ஆனா நம்மளுக்கு மேல் உலகங்கள் தான் வளர்ச்சியை கொடுக்கறது. ஸோ அந்த உலகங்கள் ரீதியா நம்ம ஆன்மீக வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் உடல்கள் ரீதியாக சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல் நிறைய இருக்கு, 7 உடல்கள், அது வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆன்மீக வளர்ச்சியா தியானத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஆன்ம தியானம் தெரிஞ்சுக்கிறதுனால ஆன்மீக வளர்ச்சியா ஆன்மீகமா எப்படி வளருதுன்ற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சமயம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த விஷயத்தை மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மாஸ்டர், இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தியானத்துல கூட நிறைய 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 தரங்கள் இருக்கு. முதல் தரம் குஞ்ஞானி. குஞ்ஞானினாக்கா அவன் விதண்டமா வாதாடுவான். கடவுள் எங்க இருக்க காட்டு, கண்ணில் காட்டுதா தெரியும் அப்படின்னு விதண்டவாதம். பிடிவாதக்காரன். 2 விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு, மூர்க்கன், மூடன். மூர்க்கனாக்க அவன் சொல்றதான் ரைட்டு அப்படின்வான், மற்ற எதை சொன்னு கேட்க மாட்டான்றான். மூடனாக்க அவன் ஒன்றும் தெரியாது, ஆனா மற்றவன் சொன்ன கேட்பான். ஸோ இந்த விதண்டவாதி, பிடிவாதக்காரன், இவனை குஞ்ஞானின்னு சொல்லுவோம். இவன் தான் மூர்க்கன். அடுத்த நிலைமை நம்மளுக்கு அஜ்ஞானி. அஜ்ஞானினா அது அவன் நம்மளுக்கு மூடன் நிலைமை, தெரியாது, சொன்ன கேட்பான். அதுக்கு பிறகு அவன் தியானத்துக்கு தியானம் பண்ணி தெரிஞ்சுப்பான், நான் ஆன்மா அப்படின்ட்டு. அதுதான் ஞான நிலைமை. இது ஸோ தியானம் பண்றது 2 வகைகள். ஒன்று சாதாரண தியானம், அது வாழ்றதுக்காக உதவுறது. 2வது ஆன்ம தியானம். நம்ம ஆன்ம தியானம் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆன்ம தியானம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால எப்ப அது வரும் ஆன்ம தியானம் அப்படின்னாக்கா, முதல்ல அவன் அஜ்ஞானியிலேருந்து தியானிய நிலைமை வந்ததான் வரும். குருக்கிட்ட போவார், கத்துக்குப்பாரு, தியானம் பண்ணப்பா சொல்லுவாங்க, கத்துப்பாங்க. கத்துக்க பிறகு அயமாத்மா பிரம்மா, அயமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுப்பார், நான் ஒரு ஆன்மான்னு தெரிஞ்சுப்பார். அங்கதான் ஆன்ம தியானம் ஆரம்பிக்கிறது. உலக தியானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது யாருக்கு தேவை இருக்கோ அது வருது. ஆனா ஆன்ம தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால முதல்ல ஞானியானாக்க இங்க ஆன்ம ஞானி தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க ஆரம்பிக்கிறது
தியானம் பண்றது, நான் ஒரு ஆன்மா தெரிஞ்சுப்பான். அப்புறம் தியானம் பண்ணி 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 அடுத்த நிலைமைக்கு போவாங்க. அது பேரு தான் பிரக்ஞானி. பிரக்ஞானனுக்கு பிரசஸ்தமான ஞானி. அது எப்படி? தியானம் பண்ணி 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 நிறைய அனுபவங்கள் பெற்று 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 அவங்க தெரிஞ்சுப்பாங்க, நான் மட்டும் தான் ஆன்மா கிடையாது, எல்லாத்துலயும் ஆன்மா இருக்கு, இந்த படைப்புல இருக்கிற அத்தனையுமே ஆன்மா தான், எல்லா ஜீவனும் ஆன்மா தான், மமாத்மா சர்வபூதாத்மா அகம் பிரம்மி என்ற என்ற நிலைமை தெரியும். அகம்னாக்க நான், பிரம்மா அப்படின்னாக்க பிரம்மமாய் அஸ்மியனா ஆயிருக்கேன், நான் ஒரு பிரம்மமா ஆயிருக்கேன், நான் தான் ஒரு ஆன்மா, ஐம் ஆத்மா பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுப்பாரு. அது பிரக்ஞான நிலைமை. பார்த்தீங்களா? இன்னும் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அடுத்த நிலைமைக்கு போவாங்க. அதுதான் விஞ்ஞானம். ஆன்மீக விஞ்ஞானி ஆயிடுவார். ஆன்மீக விஞ்ஞானிக்கு இனி ஆராய்ச்சி தான். எவ்வளவோ உலகங்கள் இருக்கு, விஸ்வத்துடைய ஞானம் தெரிஞ்சுப்பாங்க. நான் மட்டும் கிடையாது, எல்லா ஆன்மக்களும் இந்த மாதிரிதான் பிறக்கிறது, அத்தனை ஜீவங்களும் இந்த மாதிரிதான் ஆன்மீகமா பிறக்கிறது, அதுவும் அனுபவத்துக்காக பிறக்கிறது அப்படின்னு எவ்வளவோ ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது தான் கீழே இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. முதல்ல குஜானியா இருப்பான், அப்புறம் அஜ்ஞானியா இருப்பான், அப்புறம் ஞானியா மாறுவான், அப்புறம் விஞ்ஞானியா, அப்புறம் 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 பிரஜானியா மாறுவான், அப்புறம் விஞ்ஞானியா மாறுவான். இந்த மாதிரி ஞானத்துல வளர்ச்சி அடைவாங்க. இந்த வளர்ச்சியை நம்ம ஆன்மீக நிலைமையில நம்ம தெரிஞ்சுக்கணும். தியான நிலைமையில தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த தியான நிலைமையில நம்ம உடல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் ஆன்மீக ஞானம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் சொன்னேன் இல்லையா, லோகங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்ப ஆன்ம ஞானம்ன்றது ஆன்மீக வழியில நம்ம தெரிஞ்சுக்கனாக்க முதல்ல இருக்கிறது சைசவாத்மா. சைசவாத்மானாக்க அப்போதான் குழந்தை கை குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை எப்படி இருக்குங்க, 10 வயசு வரையே நம்ம கையில தூக்கிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது தான் சைசவாத்மா, ஆன்மீக ஞானத்துல வர்றது முதல்ல சரிங்களா. ஸோ கை குழந்தை எப்படி இருக்குங்க, அது எதுவுமே அவர் தெரியாது, எது வேணாலும் அழுதுதான் நம்ம சாதிக்கும் இல்லையா. பசிச்சாலும் அழுவும், இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சாலும் அழுவும், அழுவும், எதாலும் அழுவும். ஸோ அந்த மாதிரி அனுபவங்களுக்காக சில நிறைய பிறவிகள் எடுக்கும் ஆன்மா. வாழ்க்கையில அந்த மாதிரி அனுபவங்களுக்காக நிறைய பிறவி எடுக்கும். அதுதான் சைசவாத்மா. அவங்க எதை சொன்னாலும் கேட்டுருவாங்க. சின்ன பசங்க என்ன நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்காக தான் சைசவாத்மான்ற ஆன்மாக்கள் பிறக்கிறது. ஓகே மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி பிறந்து அந்த மாதிரி வாழ்க்கைக்காக நிறைய அனுபவங்கள் பெறும். நிறைய பிறகுகள் பெற்று தானே நம்ம அனுபவத்தை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மோட லட்சுமி அதுதான் சொன்னோம் இல்லையா. நிறைய அனுபவம், ஆன்மோட லட்சுமி அந்த அனுபவம் தான் தேவை. அனுபவம் எப்படி வரும்? அனுபவம் தான் ஞானம் இல்லையா. அந்த ஞானம் எப்படி வரும்? அதுக்கு பிறகு எடுக்கும். உடல் இருந்தால் தானே அனுபவத்தை நம்ம பண்ண முடியும். ஆன்மா எதையுமே தானா பண்ண முடியாது, அதுக்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவி தான் நம்ம உடல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நிறைய பிறவிகள் எடுத்து பிறகு ஒவ்வொரு பிறகு ஒரு அனுபவம். எப்படி ஒரு ஆணா பிறந்தா எப்படி இருக்கும், ஒரு பொண்ணா பிறந்தா எப்படி இருக்கும், ஒரு குழுனா பிறந்தா எப்படி இருக்கும், ஒரு பணக்காரனா பிறந்தா எப்படி இருக்கும், ஒரு ஏழையா பிறந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். ஒரு ஒரு ஊமையா பிறந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே அனுபவங்கள் தான். அந்த அனுபவத்துக்காக தான் நிறைய 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 பிறவெடுக்கிறது. ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது சைசவாத்மானாக்க கை குழந்தை தான் சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி பிறவைகளுக்காக தான் அனுபவத்தை எடுக்குங்க. அதுக்கு மிஞ்சி கிடையாது. ஓகே, அதுக்கு மிஞ்சி தெரியாது அதுக்கு. அதே மாதிரி உடல் ரூபமா நீங்க சொன்னீங்கன்னாக்கா நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அது அன்னமய உடல், பிராணமய உடல், மனோமய உடல், விஞ்ஞானமய உடல், ஆனந்தமய உடல், விஸ்வமய உடல், நிர்வாணமய உடல். மாஸ்டர்ஸ், நான் சொல்லியிருக்கேன், இது ரொம்ப 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 பெரிய சப்ஜெக்ட். இது நான் தலைப்புகள் தான் சொல்ல முடியும், இதுக்கு மீறி சொல்ல முடியாது இந்த சமயத்துல.
இது சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். இது சொல்லணும்னாக்க நம்மளுக்கு கொடுத்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல சொல்றதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப சுருக்கமா சொல்றேன் நானு. நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்கு. அன்னமய உடல். அன்னமய உடல்னா என்ன? நம்முடைய அன்னத்தை போட்டு வளர்த்துற உடல் அன்னமய உடல் இல்லையா? அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் அது வந்து ரொம்ப சூக்ஷ்ம உடல்கள். சூக்ஷ்ம உடல்கள் கண்ணுக்கு தெரியாதுங்க. அது இல்லைனாக்க இந்த சோழ உடல் இருக்காது. அந்த 6 உடல்கள் தான் இந்த சோழ உடலை நம்மள கண்ட்ரோல் பண்றது. எப்பயுமே சாஸ்வதமா இருக்கிற உடல்கள் அந்த 6 உடல்கள். ஒவ்வொரு பிரிவிலும் மாயிட்ட வர உடல்கள் சோழ உடல். இது அன்னத்தோட செஞ்சது. அதெல்லாம் அன்னமய உடல் அப்படின்னு இல்லையா? அதுக்கு அடுத்தது பிராணமய உடல். பிராணங்கள் இல்லையா? பஞ்ச பிராணங்கள் சொல்லுவோம் இல்லையா? வானா பானா வியானா உதான சமானா அப்படின்ட்டு அந்த பிராணமய உடல். அதே மாதிரி அதுக்கு அடுத்து மனது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் சேர்த்தா மனோமய உடல். அதுக்கு பிறகு புத்திக்கு சேர்ந்த அத்தனை விஷயங்கள் விஞ்ஞானமய உடல். ஆன்மக்கு சேர்ந்த அத்தனை விஷயங்கள் சேர்ந்த ஒரு உடல் ஆகிறதுனாக்கா அது ஆனந்தமய உடல். அப்புறம் விஸ்வத்துக்கு சேர்ந்த அத்தனை விஷயங்கள் சேர்ந்த விஸ்வமய உடல். அப்புறம் நிர்வாணமய உடல். இந்த மாதிரி 7 உடல்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு சக்கர நிலைமைக்கு நம்ம எடுத்து வருவோம். இதெல்லாம் ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஓகே மாஸ்டர். ஸோ இது சக்கரங்கள் கூட அன்னமய உடலுக்கு சேர்ந்தது மூலாதார சக்கரம். அதே மாதிரி 7 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனகாத்தம், விசுத்த, ஆக்ஞா, சாஸ்திராரம். சாஸ்திராரம்ன்றது சக்கரம் கிடையாது, அதோட நிலைமை. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சியை நம்ம இந்த வகையில நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்ட்டு. ஸோ முதல் நிலைமை சைசவாத்மா. சைசவாத்மாக்கு சேர்ந்தது அன்னமய உடல், மூலாதார சக்கரம். சரிங்களா? ஸோ ஒண்ணுமே தெரியாது, என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அனுபவங்களுக்காக தான் அது பிறவை எடுக்கும். ஸோ எந்தெந்த விதமா இருக்காங்க, அது வந்து பஞ்சபூதங்களால் தான் சுஷ்டி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது இல்லையா? இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த முதல் சைசவாத்மா எதை குறிக்கும்னாக்க பூமி தத்துவத்தை குறிக்கும். பூமி தத்துவம் எது குறிக்கும்? பூமி தத்துவம் வந்து அது வாசனை இல்லையா? ஸோ இந்த மாதிரி சைசவாத்மா இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்க ஆன்மாக்கள் எந்த மாதிரி கொடுப்பாங்க? ஒரு அரசியல்வாதி பாருங்க. நம்ம ஒரு உதாரணம் சொல்றேன். அரசியல்வாதி நீங்க போனாக்க, யாராவது ஒரு அரசியல்வாதி நீங்க போனீங்கன்னாக்கா அவங்க எதுக்கு வந்தாங்க, நம்ம எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. உடனே வாசனை கண்டுபிடிச்சிருவாங்க. பூமி தத்துவம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சில பிறவைகள் எடுப்போம். ஓகே, சைசவாத்மா நிலைமையில. அதுக்கு அடுத்தது இன்னும் நம்ம ஆன்மா நிறைய பிறவைகள் எடுத்து அந்த மாதிரி அனுபவங்களை பெற்று திருப்பி அது அடுத்த நிலைமைக்கு போவோம். அடுத்த நிலைமை என்ன? பாலாத்மா. அதாவது கை குழந்தைலேருந்து நம்ம வளர்ந்த என்ன அவங்க கை குழந்தை நம்ம வளர்ச்சி அடைஞ்சானாக்கா பாலாத்மா இல்லையா? அதுல ஒரு 15 வயசு வரலையா? இங்க வயசுனாக்கா நான் உடலை ஒப்பிட்டு சொல்றேன். இது ஆன்மீக நிலைமையில நீங்க பாக்குறங்க, அனுபவத்துல பார்க்கணும். உடலை பத்தி சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ பாலாத்மா என்ன இருக்கு? அது எதை சொன்னாலும் முதல்ல சைசவாத்மா எதை சொன்னாலும் அது கேட்கும். பாலாத்மானாக்க ஓகே, நான் எந்த மதத்துக்கு நம்ம சேர்றோமோ, அதாவது இந்து மதம், அப்புறம் வந்து கிறிஸ்துவ மதம், நிறைய இருக்கு இல்லையா? அது அந்தந்த கடவுளை அது வழங்கும். அப்புறம் சைசவாத்மா மேல அது வந்து அதிகாரத்தை சொல்ற. சரி நீ வந்து இந்த கோயிலுக்கு போ, இல்லை மசூதிக்கு போ, இல்லை இதுக்கு போ. அந்த மாதிரி அனுபவங்களுக்காக தான் அது பிறவி எடுக்கும். அது பாலாத்மா. அது நம்ம உதாரணம் சொன்னாக்க எப்படின்னாக்க அதிகாரத்தை செலுத்துறோம். அதுக்கு தேவை இருக்கிறது அதிகாரம் செலுத்தணும். அதிகாரம் செலுத்துறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது தண்ணீர் தத்துவத்தை செல்லும். தண்ணீர் தத்துவம் ருசி இல்லையா? ஸோ வியாபாரிகள் பாருங்க, நம்மளுக்கு என்ன வேணுமோ அவங்க அந்த ருசி பார்த்து அவங்க அந்த பொருளை கொடுத்துருவாங்க. வியாபாரிகள் இல்லையா? அந்த மாதிரி வியாபாரிகள் நான் ஏன் சொல்றேன்னாக்க அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்காக பிறவி எடுக்கும் ஆன்மா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வியாபாரிகள் எப்படியா சம்பாதிக்கணும்ட்டு
சம்பாதத்தின் மேல ஆர்வத்தை வச்சுக்கிட்டு அவங்க மக்களுக்கு எந்தெந்த வகைகளான ருசிகள் இருக்கு, ருசிகள்னா சாப்பாடு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய விருப்பங்கள் தகுந்த மாதிரி கொடுத்து அதை 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 அவங்க சம்பாதிப்பாங்க. ஓகே, பிசினஸ் மேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி நிலைமைகள் பிறவைகள் எடுக்கும் இந்த ஆன்மா. அது பாலாத்மா பிறவிகள். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னும் வளர்ந்து அது இன்னும் வளர்ந்தாக்க அடுத்த நிலைமை என்ன, ஒரு பாலாத்மா கொஞ்சம் ஆன பிறகு இளம் யுவாத்மானாக்க படிக்கிற வயசு 20 வயசு வரையும் இல்லையா. சோ அந்த மாதிரி அனுபவங்களுக்காக ஆன்மா பிறவை எடுக்கும். யுவாத்மானாக்க இது எப்படி இருக்கும், இது எல்லாரு மேலேயும் அதிகாரம் செலுத்துறதுக்கு அது பண்ணும். இது நம்ம பண்டிதர்கள் அப்படின்னா பண்டிதர் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அனுபவங்களுக்காக பிறகு அவங்க நிறைய ஞானத்தை கத்துக்கிட்டு ஆனா செயல்படுத்த மாட்டாங்க. பாதி கத்துப்பாங்க எல்லாமே. அவங்களுக்கு தெரியும் அப்ப ஓகே ரைட், நம்ம உடல் கிடையாது, நம்ம ஆன்மான்ற ஞானம் வரும். ஆனா அதை பத்தி பயங்கரமா அவங்க பேரு புகழுக்காக பயங்கரமா பேச ஆடுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க சாதனை பண்ண மாட்டாங்க. பேசுவாங்க, எக்கச்சக்கமா பேசுவாங்க, அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது, நிறைய பேசுவாங்க. ஆனா சாதனை மட்டும் இருக்காது. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க, பண்டிதர்கள். அதான் நீங்க இது மணிப்பூரக சக்கரத்தை குறிக்கும். முதல்ல மூலாதார சக்கரம் ஆதாரத்துக்கு கடவுள் எங்க இருக்க காட்டுப்பா அப்படின்ட்டு சைசவாத்மா நிலைமை. இப்போ சுவாதிஷ்டான நிலைமையில அவரு நான் தான் பெரியவன்ட்டு அதிகாரம் செலுத்துறவங்க. மூன்றாவது நிலைமை நீங்க வந்தீங்கன்னாக்க இது மணிப்பூரக சக்கரம் மானசிக உடலை குறிக்கும். இது நம்ம புலவர்கள் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த மாதிரி அனுபவத்துக்காக அது பிறக்கும். நீங்க மணியை பாருங்க, எந்த மணியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க மேலோட்டமா நீங்க பார்த்தீங்கன்னாக்க நல்ல படபடன்னு இருக்கும். ஆனா மணியை உடச்சி பாருங்க, உள்ள உண்மை இருக்காது, வெற்றி இடமா இருக்கும். அதாவது இவங்களோட ஞானமே அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஞானத்துக்காக தான் இவங்க பிறவை எடுப்பாங்க. சில விஷயங்கள் தான் பயங்கரமா பேசுறாங்கப்பா, ஆனா பிராக்டிக்கலா உண்மை தெரியாது அவங்களுக்கு, பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் அந்த மாதிரி அனுபவங்களுக்காக பிறவை எடுக்கும் ஆன்மா. ஸோ இது மணிப்பூரக சக்கரத்துக்கு சேர்ந்தது. அதே மாதிரி மானசிக உடலுக்கு சேர்ந்தது. மேலோட்டமா ஆகுவாங்க. ஆனா இவங்க அவங்களுக்கு ஞானம் இருக்கு, ஆனா அதை பிராக்டிக்கலா வைக்க மாட்டாங்க. அந்த ஞானம் கூட பாதியா தான் இருக்கிறது. இது நம்ம யுவாத்மா அப்படின்னு சொல்றது. படிக்கிற நிலைமை நம்ம நிறைய கத்துப்போம், 20 வயசு வரையும் நம்ம கத்துப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அனுபவங்களுக்காக பிரிவு எடுக்கும். மாஸ்டர்ஸ் நான் நிறைய கம்பேர் பண்ணி சொல்றேன், ஒப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு தியானத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்முடைய வயசை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 20 வயசு சொன்னானுக்கு என்ன, யுவாத்மான்னு சொன்னான்னு என்ன, 20 வயசு நம்ம படிக்கிறது தானே செய்யறோம், அது மேலே கிடையாது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வத்தோட நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரி அனுபவங்களுக்காக பிறவை எடுக்கும், அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. ஓகே ரைட். அந்த மாதிரி பிறகு இன்னும் வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அப்புறம் அடுத்த நிலைமை அதுதான் நம்ம சொல்றது பிரௌடாத்மா. பிரௌடாத்மானாக்க நல்லபடியா பாலாத்மாக்கு 25 வயசுல இருந்து 50 வயசு வரையும் வர்றது பிரௌடாத்மா. பார்த்தீங்களா, அந்த மாதிரி அனுபவங்களுக்காக பிறவை எடுக்கும். இது எந்த மாதிரி இருப்பாங்க, இவங்க எல்லாம் வேதாந்திகள், நிறைய ஞானம் தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த ஞானம் தெரிஞ்சு ஓகே போதும்பா சும்மா இருப்பாங்க. இது அநாத சக்கரத்தை குறிக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் முடிச்சு இல்லையா, இது அநாத சக்கரம். அநாத சக்கரம்னா ஆகாத்தமானாக்க சத்தம், அனாகாத்தமானாக்க ஒருமே சத்தம் இல்லாத இருக்கிறது. இந்த அநாத சக்கரம் எங்க இருக்குனாக்க நம்ம இதயஸ்தானத்துல இருக்கு. மூலாதாரம் நம்மளுடைய மனஸ்தானத்துல இருக்கு. சுவாதிஷ்டானம் நம்முடைய ஜனனஸ்தானத்துல இருக்கு. மணிப்பூரகம் நம்ம தொப்பல், பார்த்தீங்களா,
அது அப்புறம் அதுக்கு அடுத்தது இதய ஸ்தானத்துல இருக்கிறது அநாகத சக்கரம். அநாகத சக்கரம் எப்படி இருக்குங்க? இதயம் இதயம் சவுண்டு போட்ட வேலை பண்றது இல்லையே, சைலண்டா வேலை பண்றது. எவ்வளவு வேலை பண்றது பாருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த இந்த வேதாந்தியா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனா பிராக்டிக்கலா அப்போ தெரியுது போதும் இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு அவங்க சைலண்டா இருந்துருவாங்க. அதுக்கு மேல போக மாட்டாங்க. சோ அது அநாகத சக்கர நிலைமை. அதுதான் பிரௌடாத்மா. ஒரு 50 வயசு வரையும் இருக்கிறப்ப எல்லாம் உழைப்பாங்க. ஆனா பயங்கரமா உழைப்பாங்க. அதாவது அந்த மாதிரி அனுபவங்களுக்காக பிறகு எடுப்பாங்க. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ எல்லாமே தெரியும். தியானத்தை பத்தி தெரியும், தியானம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அனுபவங்கள்ல வரும், தெரிஞ்சது போதும் அப்படின்ட்டு அவங்க விட்டுருவாங்க. அதுக்கு முன்னே அவங்க பயிற்சி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமைக்கு நம்ம சொல்லுவோம் பிரௌடாத்மா. அது சேர்ந்தது அநாகத சக்கரம். ஓகே, ரைட். அப்புறம் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு இந்த இடத்துல நம்மளுக்கு தியானம் பண்றது தொடர்றதுங்க. முதல்ல இருக்கிறவங்களாம் சும்மா மணிப்பூர் சக்கரத்தில் இருக்கிறவங்க சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அநாகத சக்கரத்துக்கு வந்த பிறகுதான் தியானம் பண்றது பீஜ ரூபத்துல, அதாவது வேத ரூபத்துல ஆரம்பிக்கிறது. முழுசா சொல்ல வாங்க, மற்றவங்க சொன்னதானே தெரியும். அதுக்கு அடுத்த நிலைமைதான் ஆன்மீகத்துல நம்ம சொல்ல போனாக்க விருத்தாத்மா. விருத்தானாக்க பருவகாலம் பருவகாலம் முடிஞ்ச பிறகு வர்றதுதான் முதுமை. விருத்தாத்மா எப்படி இருக்கு? 50 வயசு மேல இருக்கிறவங்க, 60-50 வயசு மேல இருக்கிறவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த விருத்தாத்ம நிலைமையில இருக்கிறவங்க மற்ற ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியா இருந்து அவங்க எல்லாம் கூட விருத்தாத்மா மாறத்துக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதான் இந்த மாதிரி அனுபவங்களுக்காக தான் அவங்க பிறவு எடுப்பாங்க. பார்த்தீங்களா? ரைட். ஸோ இவங்க விசுத்த சக்கரத்துக்கு சேர்ந்தவங்க. அதாவது நல்லபடியா பேசுறது. விசுத்த சக்கரம்னா எங்க இருக்கு? தொண்டையில இருக்குங்க. நல்லபடியா பேசுறது, அதாவது ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் இவங்க இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் இந்த மாதிரி விசுத்த சக்கரத்துக்கு சேர்ந்தவங்க. அதே மாதிரி இங்கதான் தியானமே ஆரம்பிக்கிறது. பீஜ ரூபத்துல, அதாவது பீஜ ரூபத்துல அங்குர ரூபத்துக்கு வரும். அங்குரம்னாக்க முதல்ல 2 இலை வரும் இல்லையா? விதை செடியா மாறும் போது 2 இலைகளோட முதல்ல வரும், சின்ன இலைகளோட வரும். அது அங்குரமும் சொல்றது. ஸோ அந்த மாதிரி தியானம் பண்றது கூட ஆரம்பிக்கும். இவங்க நிறைய ப்ராக்டிக்கலா அவங்க தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணி 3ஆம் கண் திறக்கப்படும். அப்புறம் நிறைய சூக்ஷ்மங்களோட பயணம் செய்வாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய வரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்மா இந்த மாதிரி பிறவிகள் இருக்கும். இந்த அனுபவங்கள் வேணும்ன்ட்டு மாஸ்டர்ஸ் திருப்பி நான் சொல்றேங்க. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நம்மளுக்கு கொடுத்த இந்த 1/2 மணி நேரத்துல சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நான் அதனால தான் தலைப்புகள் தான் நான் சொல்லிட்டு போக முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது விருத்தாத்மா பருவம் கழிஞ்சு முதுமை, அதாவது ஞானத்துல முதுமையானது. இது மற்றவங்க எல்லாருக்கும் அது வழிகாட்டியா இருக்கும். மற்ற எல்லா ஆன்மாக்களும் வளர்ந்து அது வழிகாட்டியா இருக்கிறதுக்கு தான் எல்லாமே விருத்தாத்மா ஆனவன்ட்டு அது முயற்சி பண்ணிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? நம்ம ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் டீச் பண்ணோம். எல்லாத்துக்குமே எல்லாத்துலையும் எல்லாரும் கற்றுக் கொடுப்போம் ஆன்மீக வளர்ச்சியில. ஓகே, டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கலையா? நம்மளுக்கு வித்யா கற்றுக் கொடுக்கலையா? அந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சிக்காக கற்றுக் கொடுப்போம். ஓகே, நீ அதுக்கு அடுத்த நிலைமை தான் நம்ம பூர்ணாத்மா இல்ல முக்தாத்மா அப்படின்றது. பூர்ணாத்மா நிலைமை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது என்ன பண்ணோம்னாக்கா அது அங்கதான் ஆன்மீக விஞ்ஞானம், முழு விஞ்ஞானம், முழு வளர்ச்சி அடையும். நிறைய ரீசர்ச் பண்ணும். அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கும், அயமாத்மா பரபிரம்மான்னு தெரிஞ்சுக்கும், மமாத்மா சர்வபூதாத்மான்னு தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி அறிவியலோட அது
பயங்கரமான வளர்ச்சி. அது முதல்ல வித ரூபத்துல இருந்து அப்புறம் அங்குரமாச்சு, அப்புறம் விருதாத்ம நிலைமை வந்த பிறகு அது வந்து உங்களுக்கு செடி ஆயிடுச்சு. செடி நிலைமையில அது இன்னும் வளரணும் இல்லையா? சோ அது என்ன பண்ணும்? அது நிறைய ஆன்மாக்களை சிருஷ்டி பண்ணி அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கூட விருத்தாத்மா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். பார்த்தீங்களா? இது எப்படி இருப்பாங்க? இப்ப மகாவதார் பாபா, பத்ரி சாரு, இவங்களாம் இந்த நிலைமையில இருக்காங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? மகாவதார் பாபா, அப்புறம் சாய்பாபா, அப்புறம் வந்து நம்ம மெஹர் பாபா, இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்கிய சக்கரத்துல இருக்காங்க. அது ஆக்கிய சக்கரம் சொல்லுது. ஆக்கிய சக்கரத்துல இருக்காங்க. அவங்க வந்து பூர்ணாத்மா நிலைமையில இருக்காங்க. அவங்க மற்ற எல்லா ஆன்மாக்களும் இன்னும் அதிகமா வழிகாட்டியாது. அவங்களே ஆன்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த ஆன்மாக்களை வளர்ச்சி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. விருத்தாத்மா முதுமையான இருக்கிற ஆத்மா, கீழே இருக்கிறவங்கள விருத்தாத்மாத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த பூர்ணாத்மா இருக்கிறவங்க அவங்களே ஆன்மா சிருஷ்டி பண்ணி அவங்களும் விருத்தாத்மா நிலைமைக்கு வர்றவங்களுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சி எப்ப நீங்க தியான பிரச்சாரம் பண்றோமோ, எப்ப நம்ம தியானத்தை பத்தி மற்றவங்க சொல்றோமோ, அப்பதான் உண்மையான வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு செடி நிலைமை. ஓகே, நீங்க ஆன்மீகமா பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம பூர்ணாத்ம நிலைமை இல்ல முக்தாத்ம நிலைமைன்னு சொல்லுவோம். நீங்க உடல் மூலியமா பார்த்தாக்க இது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் நெற்றிக்கர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. அதுல இருந்தா நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் வரும். சூக்ஷ்மங்களோட பயணம் செய்வோம், எக்கச்சக்கமான அனுபவங்கள் வரும். விஷத்தோட ஞானத்தை நம்ம தெரிஞ்சுப்போம், எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம். பார்த்தீங்களா? நீ அடுத்தது பரமாத்மா, 7வது நிலைமை. அது பெரிய விருட்சம், பெரிய மரமான மாதிரி. இங்க மரத்துக்கு எல்லாம் இருக்கா? கிடையாது. அது பாடு நிறைய ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறைய ஆராய்ச்சி பண்ணி எக்கச்சக்கமான ஞானத்தை அடைஞ்சு பூர்ணாத்மா சுற்றி பண்ணும். அது பண்ணீங்களா? பூர்ணாத்மா தயார் பண்ணும். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சி நம்மளுக்கு நடக்கும். அதுதான் சாஸ்திர நிலைமைன்னு சொல்றது. மாஸ்டர் நான் திருப்பி சொல்றேன், நான் தலைப்புகள் தான் சொல்ல முடியும், அதுக்கு மீறி சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சி நம்மளுக்கு நடக்கும். இதுதான் ஆன்மீக விஞ்ஞானம்ன்றது. இது விஞ்ஞானம், ஆன்மீக விஞ்ஞானம்ன்றது. அதுதான் லாஸ்ட் நிலைமை. அந்த மாதிரி அனுபவத்துக்காக அது பிறவே எடுக்காதீங்க. எல்லா சுத்தியும் அது பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இதுதான் ஆன்ம தியானம். ஸோ நம்ம ஆன்ம தியானம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தியானத்தினால லாபங்கள் என்ன மாஸ்டர்? தியானத்தினால லாபங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் பெரிய சப்ஜெக்ட். ஆனால் தலைப்புகள் தான் நான் சொல்ல முடியும், அது மீன் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய லேட்டா 6:45 மேலே ஆரம்பிச்சோம் நம்ம. அதனால என்ன வேணும் உங்களுக்கு அது கிடைக்கும் நீங்க தியானம் பண்ணக்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில அது கிடைக்கும் நீங்க தியானம் பண்ணக்க. திருப்பி நான் தலைப்புகள் தான் சொல்ல முடியும், அதுக்கு மீன் சொல்ல முடியாது. ரைட், என்ன கிடைக்கும்? முதல்ல தியானம் பண்ண என்ன கிடைக்கும்னாக்க முதல்ல நீங்க தியான நிலைமைக்கு போகணுங்க. தியான நிலைமை என்னன்னா உடல் சாந்தமா இருக்கணும், மனம் சாந்தமா இருக்கணும், புத்தி சாந்தமா இருக்கணும். இந்த 3மே சாந்தமா இருக்கிற நிலைமை தான் தியான நிலைமை. அதுக்கு ரொம்ப சுலபமான வழி மூச்சு மேல் கவனம் ஒன்றுதான். மூச்சு மேல் கவனத்தை நம்ம ஒழுங்கா வச்சாக்க, இது ரொம்ப ஜாகிரதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி மூச்சு மேல கவனம் வைக்கணும் அதெல்லாம் நம்ம இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாம். மூச்சு மேல் கவனத்தை ஒழுங்கா நம்ம முறையில நம்ம வச்சோம்னாக்க நம்ம தியான நிலைமைக்கு போக முடியும். அதாவது உடல் மனம் புத்தி 3மே அமைதியா இருக்கிற நிலைமை தான் தியான நிலைமை. அந்த நிலைமைக்கு போக முடியும். அந்த நிலைமைக்கு போன பிறகுதான் நன்மைகள் என்றதே வரும், லாபங்கள் என்றதே வரும். ஓகே, எந்தெந்த விதமான லாபங்கள் வரும் அப்படின்னாக்க முதல் லாபம் தியானத்தால் ஒரு நன்மைகள்ல முதல் நன்மை என்னன்னாக்க மன அமைதி. பார்த்தீங்களா? இப்ப எல்லாருக்கும் தேவை இருக்கிறது என்ன? மன அமைதி தானே. ஸோ முதல் லாபம் என்னன்னாக்க மன அமைதி. அப்புறம் எப்ப நீங்க மனதை அமைதியா வச்சுக்கிறீங்களோ 2வது நிலைமைக்கு போவோம். தியானம் பண்ண 2வது நிலைமை என்னக்க நம்மளுக்கு முழு உடல் ஆரோக்கியம்.
எந்த விதமான வியாதியா இருந்தாலும் சரி நீங்க தியானம் பண்ணி போக்கிக்கலாங்க. ஒரு டாக்டர் இல்லாத, ஒரு மருந்து இல்லாத, எதுவுமே இல்லாத நம்ம போக்கலாம். முழு ஆரோக்கியம் வரும் நீங்க தியானம் மூலயமா. இரண்டாவது நன்மைகள். மூன்றாவது நன்மைகள் முழு ஆயுஷ். அதாவது நம்ம எத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வருஷம் நம்ம வாழலாம. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. நீங்க 500 வருஷம் வாழணுமா வாழலாம், 1000 வருஷம் வாழணுமா வாழலாம். நம்மளுக்கு மரணம்ன்றதே கிடையாது. பார்த்தீங்களா? ஸோ எத்தனை வருஷம் நீங்க வாழணுமோ அப்படி வருஷம் வாழலாம். நீங்க தியானத்தை ஒழுங்கா பண்ணாக்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான முறையில் நம்ம தியானத்தை பண்ணாக்க ஆயுஷ்ன்றது தீர்காயுஷ வாழலாம், தெரிஞ்சீவ கூட வாழலாம். இது நன்மை. மூன்றாவது. நான்காவது, நம்ம நம்ம தியானத்தை பண்ணாக்க நம்ம ஐஸ்வர்யத்தை, அதாவது பணத்தை கூட நம்ம நிறைய பெறலாங்க. இது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாருக்கும் தேவை இல்லையா பணம் தேவை இருக்கு. ஸோ எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நம்ம பணத்தை பெறலாம். இதுல எப்படி தியானத்தால வரும்ன்றது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா தலைப்புக்கு தான் நான் சொல்ல முடியும் சொல்லியிருக்கேன் நான். ஓகே, ஐஸ்வர்யத்தை பெறலாம். ஐந்தாவது, நம்ம ஞாபக சக்தியை நம்ம வளர்த்திக்கலாம். நிறைய ஞாபக சக்தி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆறாவது லாபம், நம்முடைய புத்திய எக்கச்சக்கமா வளர்த்துக்கலாங்க. ஏழாவது, நம்ம எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒன்று கடந்த காலத்தை பத்தி சிந்தனைகளோ இல்ல வருங்காலத்தை பத்தி சிந்தனைகளோ இருப்போங்க, பாஸ்ட் பத்தியோ ஃபியூச்சர் பத்தியோ. ஆனா நம்ம தியானம் பண்ணாக்க நிகழுங்காலத்துல இருப்போங்க. நிகழுங்காலத்துல இருக்கிற பிராக்டிஸ் நம்ம தியானம் பண்ணா வரும். நிகழ்காலத்துல இருக்கிற நன்மைகள் என்ன எவ்வளவோ இருக்கு இல்லையா? ஸோ நிகழுங்காலத்துல இருக்கிற தத்துவம் நம்மளுக்கு நம்ம அடைவோம் நம்ம தியானம் பண்ணாக்க. ஏழாவது நன்மை. எட்டாவது, நிறைய தியானம் வருங்க. நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஞானம் வரும். எப்படி வரும் ஞானம் வரும்? நம்மளுக்கு 3ஆம் கண் திறக்கப்பட்டு 3ஆம் கண் வழியா நம்ம நிறைய பார்ப்போம். 3ஆம் கண் நம்ம சிவபுரமனை தான் இருக்குன்னு நினைக்காதுங்க, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஞான நேத்திரம் சொல்றது, அது ஆக்ஞா சக்கரம்ன்றது, நெற்றிக்கண். அது தக்கப்பட்ட 3ஆம் கண் வழியா நம்ம பார்த்தோம், அது திவ்ய திருஷ்டி அப்படின்வாங்க. தூரப்பார்வை. தூரப்பார்வைனாக்க எங்க மாடி மேலே ஏறி டவர் மேலே ஏறி பார்க்கறது கிடையாதுங்க. எவ்வளவு தூரத்துல இருக்க பார்க்கலாம். இந்த கண்ணில் பார்க்க முடியாது, இந்த நெற்றிக்கண்ணோட பார்க்க முடியும். அந்த மாதிரி ஞானம். அப்புறம் சூக்ஷ்ம உடலோட பயணம் செய்து நம்ம நிறைய லோகங்களை பார்ப்போம். நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல்ல கூட ஆன்ம ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சூக்ஷ்ம உடலோட நம்ம பயணம் செய்து நிறைய லோகங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் தியானத்தினால வருது, தியானத்தினால வர்ற ஞானம். அப்புறம் அதுக்கு அடுத்தது நிறைய சித்திகள் வருங்க. நிறைய சித்திகள். இப்ப சாய்வா இப்படி அப்படின்னா உடனே கையில ஒரு சிவலிங்கத்தை காட்டுறாரு, இப்படியான உடனே விபூதி காட்டுறாரு. எவ்வளவோ சித்திகள், அஷ்ட சித்திகள், அனிமா, கரிமா, லகிமா, மகிமா, பிரீத்தி, பிராக்காம, ஈசத்துவம், வசித்துவம், இது சித்திகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம அடைவோம். சித்திகள் அடைஞ்சவங்க தான் சித்தர்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? நம்மளுக்கு நிறைய சித்தர்கள் தெரியும், அவங்க எவ்வளவு மகிமல் காட்டிருக்காங்க. ஸோ அந்த சித்திகள்லாம் வரும் இந்த தியானம் பண்ணக்க. ஓகே, அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தமயம் வாழ்றாங்க. ஆனந்தமயமான வாழ்க்கை நம்ம வாழலாம் நம்ம தியானம் பண்ணக்க. அதுக்குதான் தியானமே பண்றது இல்லையா? எந்த விதமான நிலைமை இருந்தாலும் நம்ம ஆனந்தமா வாழலாங்க. கடைசியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முக்தி அடையும், முக்தி மோட்சத்தை அடையும். நீங்க தியானம் பண்ண 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 ஜீவன் முக்தி அடைவீங்க. முக்தியில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒன்று அதே உடலோட முக்தி, உடல் இல்லாத முக்தி இல்லையா? உடல் இல்லாத முக்தி எல்லாருமே அடையிறது தான். உடலோடு அடைய முடிஞ்சா ஜீவன் முக்தின்றது. ஸோ அந்த ஜீவன் முக்தி நன்மையை அடைவோம். இதுதான் தியானத்தினால் பலன்கள். நிறைய என்ன வேணுமோ அது வரும். ஆனா நான் தலைப்புகள் தான் நான் சொன்னேன் மாஸ்டர். இப்போ நம்மளுக்கு சமயம் ஆயிடுச்சு. அதனால இந்த இருக்கிற சமயத்துல ரொம்ப 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 சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன், தலைப்புகளோட தான் சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் பாபா டிவி உங்களுக்கு நன்றி. இன்னும் சில விஷயங்கள் திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப விஸ்தாரமா தெரிஞ்சுக்கலாம். இந்த சமயம்
சமயபாவத்தினால ரொம்ப 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 கம்மியா நான் சொல்லியிருக்கேன். ஓகே மாஸ்டர், நன்றி, தேங்க்யூ. ஐயா நன்றி ஐயா, உங்கள் பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. நாம் இப்பொழுது நேரத்தின் அருமை கருதி உங்கள் சந்தேகங்களை, கேள்விகளை வரும் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்று நாம் காலையில் 6 to 7 மணி இந்த தியான பயிற்சி மேற்கொள்ளும் போது அந்த நிகழ்ச்சியில் கேட்டு, அன்று நமது ஐயா திரு விவிஜி ராஜு ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். அன்று நாம் கேட்டு தெளிவடையலாம். ஐயா, இன்று நீங்கள் ஆன்மா என்றால் என்ன, ஆன்ம வளர்ச்சி என்றால் என்ன, 7 உடல்கள் பற்றி 7 சக்கரங்கள் பற்றி கூறினீர்கள். ஆத்மாக்கள் பற்றி, ஆத்ம நிலைகள் பற்றி கூறினீர்கள். ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக அடைதல் பற்றி கூறினீர்கள். பூர்ணாத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்று கூறினீர்கள். கடைசியாக ஆன்மீக விஞ்ஞானம் என்றால் என்ன என்று கூறினீர்கள். மேலும் ஆன்மீக நன்மைகள் பற்றி கூறும்போது நாம் தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள், தியானத்தின் நன்மைகள் மன அமைதி, உடல் ஆரோக்கியம், முழு ஆயுசு, இறப்பில்லா ஆயுசு மற்றும் தியானத்தினால் நாம் ஒரு வசதி பெற முடியும், நல்ல நிலை அடைய முடியும். தியானத்தினால் ஞாபக சக்தி வளர்தல், தியானத்தினால் புத்தி வளர்ச்சி, தியானத்தினால் நாம் நிகழ்கால நினைவில் இருக்குதல். அதாவது பாஸ்ட பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ நினைக்காமல், கடந்த காலத்தையோ எதிர்காலத்தை பத்தியோ நினைக்காமல் நிகழ்காலத்தில் வாழுதல். தென் தியானத்தினால் ஞானம் நமக்கு வருதல், அதாவது 3வது கண் திறக்குதல். தியானத்தினால் சித்தி அடைதல், தியானத்தினால் ஆனந்தமயமான வாழ்க்கை வாழுதல், கடைசியாக தியானத்தினால் முக்தி அடைதல் ஆகியவை பற்றி கூறினீர்கள். நான் இப்பொழுது அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக நமது அசண்டட் மாஸ்டர் திரு பகவதர் பாபாஜி அவர்களுக்கும், மிகப்பெரிய ஆசிரியர் ஐயா பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், பகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு விவிஜி ராஜு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை 6 மணிக்கு நமது இந்த பேட்ச் 2வது தொகுதி 2வது நிகழ்ச்சி 2வது நாளாக முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 1 பற்றி தெரிந்து கொண்டு தியான பயிற்சி மேற்கொள்வோம். நான் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வரவேற்கிறேன். இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் லிங்கை நீங்கள் உங்களது நண்பர்கள், உறவினர்களுக்கு பகிரவும், அவர்களும் பயன்பெற வேண்டும். இத்துடன் நான் இந்த நிகழ்ச்சியை இன்று நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும்.